நிக்குது. இன்னைக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. மது 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 கூப்பிட்டீங்களா சார்? காதுல விழல. கொஞ்ச நாளாவே நான் கூப்பிடுறது கேட்கறது எதுவுமே உன் காதுல விழறது இல்ல. வாடகை தானே? ஆமா. நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை தான் வாடகை கேட்பேன்னு சொன்னீங்க. இப்ப டெய்லி வாடகை குடு நீ ஏன் இருக்கிறீங்க? மாசத்துக்கு ஒரு தடவையாவது வாடகை கொடுக்க வேண்டாம்? என் பொண்டாட்டி சொல்றா இது 6வது மாசமா. அவங்களை பார்த்தா அப்படி தெரியலையே சார். வாடகை பாக்கி இன்னியோட 6வது மாசம்னு சொல்றா. வாடகை கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? போர்ஷன் ஜன்னலுக்கு கதவை காணும், ராத்திரியில குளிருது, மழை பெஞ்சா சாரல் அடிக்குது. பாக்கிய கூட ஜன்னலுக்கு கதவு ஏற்பாடு பண்றேன். இந்த மாதிரி வீட்டுக்கு வாடகை கேட்கிற வீட்டுக்காரனை செருப்பால் அடிக்கணும் போல இருக்கு. பாக்கிய கூட செருப்புக்கும் ஏற்பாடு பண்றேன். என்ன சொல்ற நீ? பாக்கிய கேட்டா பாலரட்சியால அடிப்பிய. பாக்கிய கேட்டா தானே விட்டுடுங்க. ஏன் அவரை தொந்தரவு பண்றீங்க? அவர் என்ன பணம் வச்சுக்கிட்டா இல்லங்கிறாரு. அம்மா, என்னை பார்த்தா ஏமாத்துறவன் மாதிரியா இருக்கு. எந்த மடைய சொன்னா? அடியே செண்பகம், பெத்த புருஷனை பார்த்து கட்டின புருஷனை பார்த்து மடையங்கிற நீ. இருங்க போறேன். இந்த பாருங்க, குளிர் காத்து உடம்புக்கு ஒத்துக்காது. குளிருக்கு ஏதமா வேணா செண்பகம் கம்பளி தரேன், போத்திக்கிட்டு படுங்கன்னு. அப்பா, ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். நீங்க என்னைக்குதான் ஆடாம இருந்திருக்கீங்க? மது, ரொம்ப நாளா என் மனசுல ஒரு டவுட் அரிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் சொரிஞ்சு விட்டுக்கிட்டமா? ஓ, தாராளமா. ஆமா, தினைக்கு ஆபீஸ் போறேன்னு சொல்றியே, நீ எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற? மன்னாரன் கம்பெனி. எது? இந்த கல்யாண பரிசுல தங்கவேலு வேலை பார்த்தார அதுவா? ஆமா, அவர் வேலையை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் இடத்துல என்ன அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க சரியான பேக்கு. மன்னார் நட் அண்ட் போல்ட் கம்பெனி. அப்படியா? ஆமா, நீ நட்டுல வேலை செய்யறியா இல்ல போல்ட்ல வேலை செய்யறியா? ரெண்டுலயும் இல்ல, நடுவுல இருக்கிற அண்டுல. ஏன்பா, இந்த அண்டு கம்பெனில ஃபண்டே கிடையாதா? சம்பளமே கொடுக்கறது இல்ல சார்? அண்டு கம்பெனி ரொம்ப சவுண்ட் கம்பெனி. ஆனா இப்ப ஸ்ட்ரைக்ல இருக்கு. கவலைப்படாதீங்க, ஒண்ணும் முடியலன்னா பிக் பாக்கெட் அடிச்சாவது உங்க வாடகையே கொடுத்துடுறேன். மது, நான் வேணா ஜெயிலுக்கு வந்து வாடகை வசூல் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறத வெளியில வச்சுக்க, வீட்டுல வச்சுக்காத. இவன் ஜெகதல பிரதாபனா இருப்பான் போல. வாங்க சார், என்ன வேணும்? சேஞ்ச். உட்காருங்க. இந்த வெரைட்டி பாருங்க. இதான். இது மட்டும் போதுமா? சாரி சார், நாங்க செக் வாங்குறது இல்ல. என்ன சார் இது? நான் கோலார் கோல்ட் மைன்லயே செக் கொடுத்து கட்டியா தங்கம் எடுத்துட்டு வரேன். This is too much of an insult to me. சார், நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்து கேஷ் வாங்கிக்கிறேன். நீங்க ஏன் சார் வரணும்? யாராவது ஒரு பையனை அனுப்புங்க. தம்பி அவரோட பாப்பா. இது பேக் பண்ணு. இது கூட எடுத்து கேஷ் ஒன்றும் கொண்டு வரல. உங்க நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? செக் அக்செப்ட் பண்ண மாட்டேங்க. ஐ எம் சாரி, நாங்க செக் அக்செப்ட் பண்றது இல்ல. நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் கேஷ் எதுவுமே எடுத்துட்டு வரல. செக்லயே டீல் பண்ணி பழக்கமா போச்சு. எவ்வளவு சார் பில்லு? 1500. தட்ஸ் ஆல். எஸ், நான் ஆஃபீஸ்ல போய் மேனேஜர் கிட்ட கேஷ் கொடுத்து அனுப்புறேன். நம்ம பாய் இங்க இருக்கா? இங்க இருக்கு. பாயும் பில்லையும் மேனேஜர் கூட அனுப்பிச்சிடுங்க. ஓகே ஓகே, இதை கொண்டு போய் கார்ல வை. போ. தேங்க்யூ வெரி மச். பை பை. உட்காருப்ப.
டிக்கெட்ஸ் ஹலோ, இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. எங்க என்னதான் நினைவு வரல. எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. பேங்க்லையா? இல்லையே. போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், அங்கே கூட இல்லையா? இந்தப்பா, இந்த ஆளுக்கு என்ன வேணும்னு கேட்டு சீக்கிரம் அனுப்பு. எக்ஸிபிஷன், பார்க். ஐயோ, எங்க பார்த்தா என்ன அப்போ? ஏன் பில் பே பண்றதுக்கு பணம் இல்லையா? பரவாயில்ல, நானே பில் பே பண்றேன். இப்போதான் நினைவு வருது. உங்களை நான் பஸ்ல பார்த்தேன். ஏன்பா பீட்டர், நானே ஒரு கேடி. நீ என்கிட்ட உன் வேலையை காமிச்சிட்டிய. உன்னோட தொழில் 4 பேர்கிட்ட திருடுறது, அந்த திருடங்கிட்டே திருடுறது ஏன் தொழில்? தொழில் ஒண்ணுதான், முறைதான் வேற. சரி, உனக்கு கூட்டு வியாபாரத்துல நம்பிக்கை இருக்கா? அது கூட்டாளியை பொறுத்தது. அது நானா இருந்தா நோ ப்ராப்ளம். நாளையில இருந்து புது கணக்கு ஆரம்பிப்போம். ஆமா, எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க? இந்த கோட்ட பொறியாளர் அலுவலகத்துல குமாஸ்தாவா இருக்கேன் சார். ஆபீஸ்ல ஸ்கேல்லாம் எப்படி? எங்க ஆபீஸ்லயும் 12 ஒரு அடிதான் சார். போய், நான் சம்பள ஸ்கேலை பத்தி கேட்டேன். அதை கேட்டடா. பிடிப்பு கிடப்பெல்லாம் போக 554 ரூபாய் 84 காசு கைக்கு வந்துரும் சார். மத்தபடி குடும்பத்துல எத்தனை பேர், எப்படி? சார், எனக்கு ஒரே ஒரு சம்சாரம். வெரி குட். 7 குழந்தைகள். வெரி பேட். 8வது ரெடி ஆயிட்டு இருக்கு சார். தேரவே மாட்டேன். நோ சான்ஸ். ஏங்க, இந்த குடும்ப கட்டுப்பாடை பத்தி ரொம்ப தீவிரமா பேசிக்கிறாங்களே, உங்க காதுல எதுவுமே வேல? ரொம்ப லேட்டா விழுந்துச்சு, அதுக்குள்ள 8வது உருவாயிடுச்சு. 7-8 குழந்தைகளோட தங்கும்படியா இங்க ஒண்ணும் போர்ஷன் காலி இல்ல. அப்படி சொல்லக்கூடாது சார். ஏதோ ஒரு மூளையை காமிங்க, சும்மா சுருண்டு படுத்துக்கிறேன். நீர் சும்மா சுருண்டு படிப்பீர். இப்பதானே உம்மை பத்தி நான் கேள்விப்பட்டேன். பாவம், பார்த்தா பரிதாபமா இருக்கு. இங்கேயே ஒரு போர்ஷன்ல தங்கறதுக்கு இடம் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் யாரு, விருந்தாளியா? இல்ல, இங்க குடி வர போறாரு. எந்த போர்ஷனுக்கு? நீங்க வேற இடத்துக்கு போறீங்களா? நான் ஏன்பா போகணும்? இவரு உன் போர்ஷனுக்கு தான் குடி வராரு. விளையாடாதீங்க. என் போர்ஷனுக்கு தான் நான் இருக்கேனே. நீ இருக்கிற, அவ்வளவுதான். இவர் வாடகையை ஒழுங்கா கொடுப்பாரு. வாடகை அவர் கொடுக்கட்டும், இடத்தை நான் வச்சுக்கிறேன். கிண்டல? நீயும் ஒழுங்கா இருக்க மாட்டே, வரவங்களையும் விட மாட்டேன்னா எப்படி? அதான் ஒரு ஏற்பாடு வந்திருக்கேனே. பணம் கொண்டு வந்திருக்கிய? பையனை கொண்டு வந்திருக்கேன். வாடகைய நான் பணமா தான் வாங்குற வழக்கம், பையனை வாங்குற வழக்கம் இல்ல. பையனை நீயே வச்சுக்க. அது இல்ல சார், பாதி வாடகை இவன் கொடுப்பா, மீதி வழக்கம் போல. அப்ப ஒண்ணு செய், பாதி வாடகைய பையன் கொடுக்கட்டும், மீதி வாடகைக்கு இவரு தங்கிப்பார். இந்த ஆள் எப்படி இங்க தங்குறாருன்னு பாக்குறேன். தங்கிடுவே நீ? சார், நான் புறப்படுறேன் சார். போயிடுவே நீ, கெட்ட படுவான், முடிய நோண்டி போடுவேன். செருப்பா எடுத்தாரா சார்? நீ போனேன்னா கல்லால் அடிப்போம். போயிடுவே நீ. என்ன இங்க ஒரே ரகல? பொண்ணு யார் சார்? உங்க டாக்டரா? எந்த காலேஜ்? மது. சும்மா சார், அவர் டாக்டர் இல்ல, அவரோட வைஃப். ஓ, ஐ சி. யூ டோன்ட் சி. ஓகே? ஏன் சார், தம்பியும் இங்கதான் தங்க போகுதா? ஆமா ஆமா ஆமா. அப்ப எனக்கு போஷம் வேணா, நான் வரேன் சார். ஏன்? இல்லீங்க, என் 7 குழந்தைகள 3 பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. தம்பியோட ஒரே போர்ஷன்ல தங்குறது எனக்கு அவ்வளவு நல்லதா படல. நான் வரேன் சார். ஏன் சார், உங்க குடும்பம் இன்னும் பெருசாக போதும் பயப்படுங்களா? ஓவரா போறான் வரேன் சார். சார் சார். ஏன்பா, ஒழுங்கா வாடகை கொடுக்கிற ஒரு கிராக்கிய தரத்திட்டீங்கல்ல, இன்னும் ஒரே வாரத்துல உன்னை காலி பண்றேன்னா இல்லையாப்பா? சவால சவாலுக்கு சவால். டேய், அந்த ஆளை பாரு. அந்த ஆளு பாக்கெட்ல என் மோதிரத்தை போட போறேன். அவன் மோதிரத்தோட போட போறான்டா. போறதுக்கு முன்னால அந்த ஆளை நிறுத்தி, மோதிரமும் பர்சு என்னதுதான் கேளு. சரி வா. சாரி,
ஐயோ நெல்லியா என்ன மரியாதை பேசுறேன்? என் பர்ஸை திருந்தவனே வேற என்ன சொல்லி கூப்பிடுறது? ஐயோ மரியாதை வாங்க சார், கேளுங்க சார். எவ்வளவு ஒருத்தர் படுத்த புடுங்க பாக்குறான். என் பர்ஸ் மோதிரம் காணும், இவன் தான் திருடி இருக்கணும். பாக்கெட்ல செக் பண்ணி பாருங்க சார். சரியா நான் பாரு. அவர் சொன்ன மாதிரி மோதிரம் ஓ மோதிரம் ஐயாது இல்ல சார், இதான் சார் மோதிரம். எனக்கு தெரியாது சார். என்ன சொன்ன? தெரியாது நான் சொன்னேன். வாவ், இதுல நிறைய பணம் வச்சிருக்கான்டா. இது பாருடா. சரி 10 பைசா வச்சிருக்க. டேய் இன்னைக்கு அறுவடை பிரமாதம்டா. ஒரே குஷியா இருக்கு. எனக்கு என்னமாடா தெரியல, பிக் பாக்கெட் அடிக்கிறது முன்னாடி உள்ள வேகமும் பரபரப்பும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறது இல்ல. மனசு ஒரு மாதிரி கனமாயிடுது. உனக்கு எப்படி? முதல்ல அப்படிதான் இருந்தது. யார பார்த்தாலும் பயம், சங்கடம், பாக்குற கண்ணெல்லாம் உடம்ப ஓட்ட போடுற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் சரியாயிடுச்சு. நீ எப்படிடா இந்த தொழிலுக்கு வந்த? ட்ரைனிங் காலேஜ்ல படிச்சு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். என்னடா கேள்வி இது? இல்லடா சீரியஸா கேக்குறேன். உனக்கு தெரியணுமா? சொல்றேன். நான் என் குடும்பத்துல 2வது பையன். நான் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா ஒரு நாள் கூட ஒத்துமையா இருந்தது இல்ல. இந்த கொலாயடி சண்டையில கூட பிடிக்கிற தண்ணி ஒரு காரணமா இருக்கும். இவங்க வெறி சண்டையில காரணமே இருக்காது. இதுல அதிகமா எழுந்தது நான் தான். அன்புங்கிற அழகான விஷயம் எனக்கு வெளியில தான் கிடைச்சது. அதை கொடுத்தவங்க சேரியில சாராய காய்ச்சறவங்க, தீதியில பிளேடால கிழிச்சு பொழப்பு நடத்துறவங்க. சோ நானும் அது மாதிரி ஆயிட்டேன். பட் அதுக்காக நான் எப்பவுமே வருத்தப்படல. என் வாழ்க்கை பீடத்துல எப்பயுமே அவங்கதான் என் தெய்வங்கள். ஆமா, உன் கதை எப்படி? நான் காலேஜ் முடிச்சு நான் வேலை தேட ஆரம்பிச்சேன். படிச்சு பட்டம் வாங்கின எனக்கு பட்டினி தான் பலனா கிடைச்சது. நானும் பொறுத்து பார்த்தேன். ஒரு நாள் கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு பசியில மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். முழிச்ச உடனே நான் முதல்ல திருடுனது ஒரு பிடி சோறு தான். இப்ப கூட சோத்துக்கு தான் திருடுறேன்னு தவிர சுகத்துக்காக இல்ல. நம்மளை நினைச்சா நமக்கே கஷ்டமா இருக்குல்ல. இங்க எவன்டா திருடல? அரசியல்வாதிகள் மக்கள் நம்பிக்கையை திருடலையா? முதலாளிங்க தொழிலாளி உழைப்பை திருடலையா? கலை இலக்கியங்கிற பேர்ல நம்ம பண்பாட்டை திருடலையா? வரதட்சணைங்கிற பேர்ல பெண்களுடைய கனவுகள் திருடப்படலையா? இவ்வளவு பெரிய ஏமாத்துக்கும் உழைப்புக்கும் நடுவில் நம்ம சில்லற திருட்டு ஆஃப்டர் ஆல் நத்திங் தான். டேய் அங்க பார். அங்க என்னடா அதிசயம்? பணம் இல்லாத உங்களுக்கு பேங்க் தான்டா அதிசயம். ஆனா நான் அதை சொல்லல, அத பொண்ணை பார். அதிசயம் தான்டா. எவ்வளவு அழகு. பெண்கள் அழகா இருக்கிறதுல என்னடா அதிசயம்? இப்ப எல்லாம் அதான்டா அதிசயம். அதை விடு, அவ கையில இருக்கிற அதிசயத்தை பார். அதை நம்ம கையில விடியணும். தனியா போகவே கூட யாரும் சரி. இனிமே தனியா போகாத, கையில ஏதாவது சாவி தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். தேங்க்யூ வெரி மச்.
பேங்க் போயிட்டு வந்துட்டியாமா? போயிட்டு வந்துட்டேன். சரி, நம்ம கோபால் 300 ரூபாய் கேட்டான். அதை அவன்கிட்ட கொடுத்துட்டு உன் காலேஜ் ஃபீஸையும் கட்டிட்டு பாக்கி எடுத்து பீரோல வை. பந்து மாமா, பணம். ஏமா அக்கவுண்ட்ல பணம் இல்லையா? அக்கவுண்ட்ல பணம் இருந்தது. ஆனா என்ன ஆனா? வர்ற வழியில ஒருத்தன் வலிப்பு வந்து கீழே விழுந்துட்டான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறப்போ கையில இருந்த பேக பக்கத்துல இருந்த ஒருத்தத்தை கொடுத்து பாத்துக்க சொன்னேன். திரும்பி பார்த்தப்போ ஆளையும் காணும், பணத்தையும் காணும். ஆமா மாமா. என்ன ஆமா மாமா? இவங்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு இப்படியே வந்து நிக்கிறது என்ன மாமா? நீங்க நம்பி கொடுத்த பையன் அப்படி யாரும் ஏமாத்த போறாங்க? ஆமா, அவன் அட்ரஸ் கேட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். இத பாரு அனு, தற்செயலா ஏமாறுறதுங்கிறது வேற, ஆனா ஏமாறுறதுன்னு முடிவு பண்ணி அதை நிறைவேற்றுறது வேற. நீங்க வேணா பாருங்களேன், நிச்சயமா அந்த பணம் கிடைச்சிடும். டேய், என்னடா மேல பார்த்துட்டு இருக்க? கூடைய பிச்சுட்டு வந்த பணம். கமான் மேன், எண்ணலா. நடந்தது நீ பார்த்தா பணத்தை எண்ண முடியலடா. ஏன் விரல் சுருக்கிருச்சா? அது இல்லடா, பணத்தை நம்ம பிளான் பண்ண மாதிரி புடுங்கிட்டு ஓடி இருந்தா ஒரு பிரச்சனையே இல்ல. நம்பி கொடுத்த பணத்தை எப்படி ஏமாத்துறது? ஓ, மனசாட்சி பேசுதோ? மனசாட்சி உள்ளவெல்லாம் முதலாளி ஆக முடியாதுடா. அத மாதிரி நம்ம தொழிலுக்கு எதிரி 2 பேர். வெளியில போலீஸ், உள்ள மனசாட்சி. நீ என்ன சொன்னாலும் பணத்தை திருப்பி கொடுத்துடணும். உன் பங்கு வேணும்னா கொடு. ஓகே, என் பங்கையும் மீதியும் எப்படியாவது சேர்த்து கொடுத்துறேன். ஏன் பீட்டர் உன் பங்கையும் கொடுத்துட்ட? ஏன்னா இது மனசாட்சி சம்பந்தப்பட்ட விஷயமா தெரியல, மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா தெரியுது. கமான், குட் லக். ஓய் மேடம், மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க அன்னைக்கு மறந்து போய் பேக் எங்கிட்ட எடுத்துட்டு போயிட்டீங்க. அதுக்குள்ள நிறைய பணம் இருந்தது. நல்ல வேலை, அதுக்குள்ள இருந்த உங்க காலேஜ் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு பார்த்தேன். இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்களும் வந்துட்டீங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஆல்ரைட். நான் என் பேக மறந்து போய் உங்ககிட்ட கொடுத்துட்டு மாமா கிட்ட நான் மறந்து போய் நீங்க மறந்து எடுத்துட்டு போயிட்டு தான் சொல்லிட்டேன். கடைசியில நான் தான் மறந்துருக்கேன். இப்ப நம்ம எதை பத்தி பேசுறோங்கிறதே மறந்து போச்சு. நீங்க என்ன படிக்கிறீங்க? எம்ஏ 64 கலைகள்ல ஒண்ணு மாஸ்டர் ஆலாமான்னு பாக்குறேன். நீங்க? கற்று மறக்க வேண்டிய கலையை படிக்கிறேன். எக்கனாமிக்ஸா? பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேற விஷயம். ஐ மீன் பிசினஸ். நீங்க நேர்மையான பிசினஸ். காலேஜ் டைம் ஆச்சு, நான் வரட்டுமா? ஓகே. என்னடா இந்த நாட்டுக்கோழி வெளியிலே விளாத்துது? ஏதாவது யோசனையா இருக்கும். இருக்காது, மூளையெல்லாம் உபயோகிக்க மாட்டாரு. பின் என்னவா இருக்கும்? வா, போய் கேட்கலாம். குளிக்கிறாளா இல்ல படுத்து? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். என்ன வேணும்? கேட்டுவிட்டு சீக்கிரமா உள்ள போங்க. என்ன சார் காலங்காத்தால சிடுசிடுன்னு விழுறீங்க? முகம் கழுவிட்டு இல்லப்பா, இன்னில இருந்து இங்க ஒரு புது கண்டிஷன். என்ன தெரியுமா? காலையில 10 மணிக்குள்ளார முகம் கழுவக்கூடாது, பல் தேய்க்கப்படாது, குளிக்கப்படாது. ஏன் 2 பேரும் போர்ஷன் விட்டு வெளியிலேயே வரப்படாது. என்ன சார் அக்கிரமமா இருக்கு? ஏன் உடம்பு, ஏன் மூஞ்சி, ஏன் பல்லு, கார்பரேஷன் விடுற தண்ணி, இதுல உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன்? அப்ஜெக்ஷன் இருக்கே. இதாண்ட அப்ஜெக்ஷன். என்ன இது காலையில பொதுக்கூட்டம்? போகல. அது ஒண்ணும் இல்ல, பல்லு தேய்க்க விட மாட்டேன்றாரு. ஐய, இவரு பல்ல நீங்க ஏன் தேய்க்கணும்? அது இல்லங்க, எங்க பல்ல நாங்க தேய்க்க கூடாதா? முகம் கழுவ கூட வெளியில வரக்கூடாதா? எந்த பாவி சொன்னா? நீ போகல. அது கூட பரவாயில்லைங்க, காலையில எழுந்த உடனே அம்பாள் தரிசனம் மாதிரி உங்க முகத்துல முழிக்கிறோம். நாளெல்லாம் நல்ல நாளா கழியுது, அதை கூட தடுக்கிறாரு. அப்படியா? என் முகத்துக்கு அப்படி ஒரு ராசியா? இனிமே நீங்க போஷனை விட்டு வெளியில வரலாம் கூட நானே வந்துடுறேன். இது எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. போகல. ஏன் தொணங்கிறீங்க? நீங்க வேணா போங்க, நான் போக மாட்டேன். போக மாட்டேன். மாட்டேன். எனக்கு வர்ற கோபத்துல என்னென்னமோ பண்ணி விடுவேன். நீங்க போங்கம்மா, இவருக்கு மூளையில கொஞ்சம் பிரஷர் ஜாஸ்தி, ஏதாவது ஆயிடும். நீங்க சொல்றீங்கன்னு போறேன். இது சுதந்திர நாடு. யார் எப்ப வேணாலும் குளிக்கலாம், முகம் கழுவலாம், இஷ்டப்பட்ட நேரத்துல பல்லு கூட தேய்க்கலாம். இதை எந்த சாமியாலும் தடுக்க முடியாது. நான் வரேன். அமிக்கி சிரிக்கிற விடுதலை போராட்டம் நடத்துறீங்க. கொடி பிடிச்சா சுதந்திரம் கிடைக்காது. டப்பா கட்டி அகதிகளாக்கி துரத்தி விடுவேன். ஜோக்கர்தே.
Smile. 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 சார், ஒரு சின்ன உதவி. என்ன சார் வேணும்? வீட்டை பூட்டி சாவியை தொலைச்சிட்டோம், ஓபன் பண்ணணும். நாங்க பூட்டை அடிச்சு திறந்தா சந்தேகப்படுவாங்க, அதனால. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? இல்ல, நீங்களே பூட்டை அடிச்சு வீட்டை திறக்க உதவி பண்ணீங்கன்னா. பூட்டை உடைக்கிறத தடுக்கிறவங்களே நாங்களே பூட்டை உடைக்கணுமா? நல்ல தமாச்சுப்பா. பிரமாதமா சாப்பிடணும். கையால அடிச்ச சந்தோஷத்தை வாயிலும் வயிற்றிலும் காட்டணும். டேய், யார் வராங்க பாரு. ஹலோ, ஒரு ரிக்வெஸ்ட். எங்க காலேஜ் பில்டிங் அதுக்காக டொனேஷன் கலெக்ட் பண்றோம். காலேஜுக்கு வாங்குற ஃபீஸ் வச்சு ஒரு ஊருக்கே டொனேஷன் பண்ணலாமே. நீ சும்மா இரு. இவர் நீங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதுக்காக உங்களால முடிஞ்ச டொனேஷன் ஓகே. ஓ கிரேட், தேங்க்யூ. ஓகே. உங்க பேர் என்ன சார்? மது. தேங்க்யூ. மடையா, எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்துட்டியாடா? அவளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு அதிகமாவே கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். கிடைச்சதில்ல, கொஞ்சம் எடுத்து பில்ல கட்டிடு. ஐயோ, பில்லுக்கு பணமே இல்லடா. அவளையே கேளு. ஆர்டர் பண்ணீங்களா? நீங்க கேட்ட உடனே எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன். பில்டிங் ஃபண்டுக்காக நான் மாவரைச்சா அவ்வளவு நல்லா இருக்காது. மை காட், எல்லா பணத்தையும் சேர்த்து கொடுத்தீங்களா? யூ சோ இன்னசென்ட். தேங்க்யூ. ஏண்டா, இந்த செண்பகம் அந்த ஆளுக்கு 3வது வைஃபா? ஏண்டா திடீர்னு அப்படி ஒரு சந்தேகம்? இல்ல, பார்த்தா வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கும் போல தோணுது, அதான். ஷார்ட் போஸ்ட். முதல் வயசுல இருந்தா வாடேன்னு அலைவார தவிர அங்குசாமி சில விஷயத்துல தங்கமான மனுஷன். பொண்டாட்டி பேர்ல உயிரே வச்சிருக்காரு. சரி வா. அங்குசாமிக்கு ஒரு ஓபன் லெட்டர் படிப்போமா? படி. என் பிரியமுள்ள நாதா, இது என்னுடைய 625வது லெட்டர். வழக்கம் போல இதுவரை எதற்கும் பதில் இல்லை. ஊரில் என்னை எல்லோரும் வாழா வெட்டி என்று கேலி செய்கிறார்கள். மிகவும் வேதனையாக இருக்கிறது. இந்த லெட்டர் கண்டவுடன் என்னை வந்து அழைத்து போகவும். இப்படிக்கு உங்கள் மனைவி விசாலாட்சி. டேய், இதுல பெரிய மர்மமே இருக்குடா. டேய், நான் நினைக்கிறேன் இந்த ஆள் முதல் பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டு 2வது சம்சாரத்தோட இங்க குடுத்தனம் நடத்துறாருன்னு. இந்த 2வது சம்சாரமா இல்ல ஸ்டெப்னியா? காத்திருப்போம், கண்டுபிடிப்போம். டேய், அதுல விசாலட்சுமி அம்மா அட்ரஸ் இருக்குதான்னு பாரு. ஓஎஸ் ஏ விசாலாட்சி 110 டபீர் தெரு, கும்பகோணம். டேய், இனிமே அங்குசாமி முன்னாலே கும்பகோணம் சொன்னா அந்த ஆள் அவுட். நீங்க வருவீங்கன்னு தான் 1 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன். நீங்க எனக்கா காத்துட்டு இருக்கணும்? அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. உனக்கு எப்படி? தினமும் பழக்கப்பட்ட முகங்களே பார்த்து இப்ப புதுசா உங்களை பாக்குறப்ப ஒரு சேஞ்ச், அவ்வளவுதான். என்ன சொல்ற? எனக்கு புரியல. தினமும் ஃப்ரெண்ட்ஸோட இருப்பேன், இப்ப உங்களோட இருக்கேன். That's all. நமஸ்காரம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். ஏங்க, பொழுது போகலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? புத்தகம் படிப்பேன், இல்லைன்னா ரேடியோ கேட்பேன். ஐயோ, பாத்தியாடா, சின்ன குழந்தை கையில இருக்க வேண்டிய நேரத்துல புஸ்தகம், மழை குரல் கேட்க வேண்டிய நேரத்துல ரேடியோ.
எவ்வளவு கஷ்டமா இருக்கடா பாருடா. என் கஷ்டம் என் வீட்டுக்காரருக்கு தெரிய மாட்டேங்குதே. இதெல்லாம் ஆத்துக்காரர் கையில பாதியும் ஆண்டவன் கையில மீதியும் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, உங்க வீட்டுக்காரோட கும்பகோணத்து போய் குளத்துல குளிச்சுட்டு கும்பேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா உடனே குழந்தை பிறக்குமா? உடனே பிறக்காது, 10 மாசம் கழிச்சு நிச்சயமா பிறக்கும். நீங்க உடனே கும்பகோணம் போற வழியை பாருங்க. என்னடி கையில புல்புல் தர வாசிக்கிற? நெஞ்சத்துக்கு இல்லாதே, என்ன விஷயம்? என்னங்க, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு குழந்தை வேணும். ஏண்டி, குழந்தை என்ன லாண்டரி துணியா? அர்ஜென்ட் ஆர்டினரின்னு பிரிக்கிறதுக்கு விளையாடாதீங்க. எனக்கு இப்ப குழந்தை வேணும் வேணும் வேணும். ஏண்டி, நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் குளம், கோயில், ஆலமரம், அரச மரம் சுத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா வழி பிறக்கலையே. வழி பிறந்தாச்சு. அதே நடி, எனக்கு தெரியாத புது வழி. மது வழி. மது வழியா? தண்ணி போடணுங்கிறியா? மது சொன்ன வழி. இதெல்லாமா அவங்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றேன். என்ன சொல்லிட்டான்? கும்பகோணம் போய் குளத்துல குளிச்சு கும்பேஸ்வரனை கும்பிட்டா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. அடியே செண்பகம், என்ன சொன்னேன்? கும்பகோணம் போறோம், குளத்துல குளிக்கிறோம். மூதேவி, கும்பகோணம் பேச்சை எடுத்த உன் குடல உருவி ஏன் கழுத்துல மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. சரி, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேணுமே. செண்பகம், நீங்க வரலன்னா போங்க, நான் கும்பகோணத்துக்கு போறேன். கும்பகோணங்கிற வார்த்தையை கேட்டேன், கொலை விழும், ஜாக்கிரதை. ஆமா, கும்பகோணம்னா ஏன் இப்படி குதி குதின்னு குதிக்கிறீங்க? இதுக்கு மேலேயும் குதிப்பேன். குதிச்சுட்டே இருங்க, அதுக்குள்ள நான் கும்பகோணம் போய் குளத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன். கூச்சல் போட்டு ஊரைய கூட்டாத, மானம் போக போகுது. விளக்கானு. ஏய், பத்த வச்சுட்டு பார்க்காத மாதிரி போறீங்களா? வாங்கப்பா. என்னையா சார்? முக்கியமா ஒன்னதான். வா இப்படி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வெரி பேட் மார்னிங். என்ன சார் விஷயம்? ஏன்பா, என் சம்சாரத்துக்கிட்ட என்ன சொன்னீங்க? புள்ளக்குட்டி பாக்கியம் வேணும்னா ஓன்ட்ட வந்தா? இல்ல, புள்ளக்குட்டி பாக்கியம் வேணும்னா குளத்துல இல்ல கும்பகோணம் குளத்துல குளிக்க சொன்னோம். கும்பகோணத்துக்கு என் டிக்ஷனரியில என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே கும்பகோணம்னு அவகிட்ட சொல்லி அமைச்சிருக்கிற. நீ ஓலை வெடிய வெடிச்சிருக்கிற, நான் யானை வெடியே வெடிப்பேன். எப்படி சார் சிரிக்கிற? ராசி சில்க் ஹவுஸ் ஆதிசேஷம் விட்டு பொண்ண நீ சைட் அடிக்கிற விஷயம் பூரா எனக்கு தெரியும். சார் சார் என்ன சார் முழுக்க கேடு? நேரா அவர்கிட்ட போய் மது என் வீட்டுல தான் ஒண்டி கொடுத்ததுல ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா போதும், துணியை கிழிக்கிற மாதிரி தார கிழிச்சிருவார். சார் சார் வாயை திறக்காதீங்க சார். இது விஷயமா நான் வாயை திறக்காம இருக்கணும்னா கும்பகோண விஷயமா என் பொண்டாட்டி வாயை மூடணும். செய்வியா? ட்ரை பண்றேன் சார். ட்ரை. ஹலோ. தேங்க்யூ. நானும் உங்களுக்கு ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கேன். நல்ல புத்தகம். இதுல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பல விஷயங்கள் தெரிஞ்சுனா உன்னை பார்த்ததுல இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன். இதை படிச்சு புதுசா நான் என்னத்தையும் தெரிஞ்சுக்க போறேன். என்ன சொல்றீங்க? அதாவது இந்த புக்கை பிரிச்சா உன் முகம் தான் நினைவுக்கு வரும். அப்புறம் நான் எதை படிக்கிறது, என்னத்தையும் தெரிஞ்சுக்கிறது. நீங்க புக்கை மட்டும் படிங்க, என்ன நினைக்காதீங்க. உன்னை நினைக்காம என்னால இருக்க முடியுமா? Why? Because I love you. என்ன அனு பேசாம இருக்க? அப்படி என்ன யோசனை? ஒண்ணு இல்ல. நீங்க எப்படி அவ்வளவு தைரியமா இன்னைக்கு என்ன காதலிக்கிறேன்னு சொன்னீங்க? தைரியத்தை மனசுல வச்சிருந்தா காதல் புரிஞ்சிடும். உதட்டுல வச்சிருந்த உண்மையா சொல்லிட்டேன். ஆமா, அன்னைக்கு நீ என்ன நினைச்ச? தட்டுன்னு நிமிர்ந்து பார்த்தப்போ கண்ணாடி போட்ட முகத்துல அசட்டுத்தனம் தான் தெரிஞ்சது. ஆனா அதுக்குள்ள இருந்த கண்கள்ல நிஜம் தெரிஞ்சது. நான் உன்னை சந்திச்சுல இருந்து என் வாழ்க்கையை மாறிடு. ஏன் முதல்ல மோரு அப்புறம் ரசம் சாம்பார்னு சாப்பிடுறீங்களா? என் மாற்றம் சாப்பாட்டு விஷயத்துல இல்ல, வேற எதுல? என் நெஞ்சில. அதுக்கு நான் என்ன செஞ்சேன்? உன் கண்ணை பாக்குறப்போ என் குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. உன் சிரிப்பை பாக்குறப்போ தெளிஞ்ச மனசுல பூ தூர மாதிரி இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் இருக்கேன் மது. ஒரு பொண்ணுகிட்ட ஆண் எதிர்பார்க்கறது வெறும் அழகும் கவர்ச்சியும் மட்டுமில்ல, சந்தோஷமும் நம்பிக்கையும் தான். ஆமா, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? ஒரு ஆண் கிட்ட நான் எதிர்பார்க்கறது உடல் உறுதி இல்ல, உள்ள உறுதி. பள்ளிக்கூடத்துல படிச்ச அறிவு தேவையில்லை, பெண் மனசு புரிஞ்சுக்கிற புத்தி தான் தேவை. அதுக்காக தவறே செய்யாதவன் தான் தேவைன்னு சொல்லல. செஞ்ச தவற ஒத்துக்கிறவனும் திருந்திக்கிறவனும் தான் நான் விரும்புற ஆண். நானே ஒரு திருடனா இருந்தா வளராதீங்க, நான் நம்ப தயாரா இல்ல.
டேய் மது, இன்னைக்கு என்னடா பண்ணலாம்? பட்டினி கிடக்கலாம். ஏன் இன்னைக்கு ஏதாவது விரதமா? விரதம் இன்னைக்கு மட்டும் இல்லடா, நிரந்தரமா தான். பெரிய ஐரிஷ் விடுதலை வீரர் இவரு, பட்டி கிடந்தே சாக போறாரா? வயிற்றுக்கு மட்டும் இல்லடா விரதம், வயிற்று பாட்டுக்கே விரதம். இனிமே நான் திருட்டு தொழில் செய்ய போறது இல்ல. அப்போ அரசியல்வாதி ஆக போறியா? தொழில் மாத்த போறது இல்லடா, ஒரே அடியா விட்டுட போறேன். ஏன்? நான் அண்மை காதலிக்கிறேன். அப்போ அவளை நினைச்சு தகரத்துல தாஜ்மஹால் கட்டு. தொழிலுக்கே ஜனகணம்னா பாடுற. டேய் விளையாடாத. நீ என்னமோ காதல் காவியத்துக்கு முன்னுரை எழுதுறிய, அவங்கள பத்தி நான் புது இலக்கணமே எழுதுறேன் கேளு. பெண்களை பிக் பாக்கெட் அடிக்கலாம், சம்பாதிக்க கூடாது. பணத்தை காட்டி ஏமாத்தலாம், ஆனா மனசை காட்டி ஏமாறக்கூடாது. பெண்களோட உடம்பு பர்ஸ்ல இருக்கிற பணம், பணத்தை தான் யூஸ் பண்ணணுமே தவிர பர்ஸ் இல்லடா. நம்ம இழக்க வேண்டியது சென்டிமெண்ட் மட்டும் இல்ல, பெண்களோட சகவாசம் தான்டா. உன் இலக்கணத்தை நீயே வச்சுக்கோ. நான் இனிமே நேர்மையா இருந்து வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிச்சு காட்டுறேன். என்ன மது, இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீ என்ன இங்க இருக்க சொல்லிட்டு வேற எங்கேயாவது போய் தேடினா அதுக்கு நானா பொறுப்பு. வேற எங்கேயாவது இருக்க சொன்னா இருந்திருப்பேன். நீ தான் சொல்லலையே. பெரிய ஜோக். கஷ்டப்பட்டு சிரிச்சா கூட சிரிப்பு வராது. சரி சரி, கோவப்படாத. அது ஒரு விஷயம். நாளைக்கு ஹிஸ்டரி ப்ரொஃபசர் ரிட்டையர் ஆக போறாரு. ஆகட்டுமே. அதுக்காக நாளைக்கு காலேஜ்ல ஃபேர்வெல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பண்ணட்டும். ஆனா நாங்க போறது இல்ல. போகாத. என்ன மது, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், தமாஷ் பண்றீங்க. அங்கிள் கிட்ட நாளைக்கு காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துறேன். நீங்களும் அந்த வேலையை வச்சுக்காம என் கூட வரீங்க. நம்ம 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்பெண்ட் பண்ணலாம் நீ சொல்லிட்ட. நான் பணத்துக்கு எங்க போவேன்? முன்னையாவது பல பேரோட பாக்கெட் எனக்கு சொந்தமா இருந்தது. உன்னை பார்த்ததுல இருந்து அதே நிறுத்திட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. என்ன மது, ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க? நான் சொன்னதுல ஓகே தானே? ஓகே. நாளைக்கு காலையில 9 மணிக்கு மீட் பண்றோம். ஓகே, பாய். இந்தியாவில் விலைவாசி பெருமளவில் இறங்கிவிட்டதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டார். பேப்பர் விலை ஏற்றத்தின் காரணமாக பத்திரிகையின் விலை 50 பைசா அதிகமாகிறது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏண்டா பேப்பர் விலை ஏறினா நீ ஏன் வருத்தமா வர? இல்லடா, நாளைக்கு அனு காலேஜ் லீவாம். அதுக்கு நீ ஏன் வருத்தப்படுற? நீ அவளுக்கு ஃபீஸ் கட்ட போறியா? அதுலடா, நாளைக்கு என்ன அவ கூட வர சொல்லியிருக்கா. டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா. ஆனா அவளுக்கு ஸ்பெண்ட் பண்ண என்கிட்ட பணம் இல்ல. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. கள்ள காதலனுடன் ஓடியதாக கணவனின் காதலி கொலை. டேய், பேப்பர் நியூஸ்டா. வருந்துகிறோம். ஜேம்ஸ் அமலநாதன் தோற்றம் மறைவு. அன்னாரின் மறைவுக்காக வருந்தி நிற்கும் ஜேக்கப், ஜோ, ஜான், மேரி. டேய், நாளைக்கு அவ கூட போறதுக்கு பணம் தானே வேணும். நீ போய் ரூம்ல இரு, நான் வரேன். என்ன சார் வேணும்? ஒரு நல்ல பைபிள் வேணும். பைபிள் நல்லதா சார் இருக்கும். வாங்குற புத்தகம் நல்லா இருக்கும் வேண்டாமா? கொஞ்சம் இருங்க. இந்த எடிஷனை பாருங்க. என்ன விலை? 10 ரூபா பிளஸ் டாக்ஸ். என்ன சார், பெட்ரோலுக்கு தான் டாக்ஸ் போடுறாங்கன்னா ஏசுநாதருக்கு டாக்ஸா? நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சரி, பேக் பண்ணி கொடுங்க. அதுல இல்ல, ஒரு நல்ல ஜிகினா பேப்பர்ல கிஃப்ட் பேக் மாதிரி பார்சல் பண்ணி கொடுங்க. ஓகே சார். மிஸ்டர் ஜேம்ஸ் அமல்நாதன் வீடு இதுதானே? எஸ், கமிங். மிஸ்டர் ஜேம்ஸ் அமல்நாதன் வீட்ல இருக்காரா? 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் இறந்தாரு. ஓ, ஐ அம் சாரி. நான் வரேங்க. நீங்க ஃப்ரெண்டா? இல்ல, நான் பைபிள் சொசைட்டில இருந்து வரேன். போன வாரம் தான் அவர் என்கிட்ட ஒரு புது பைபிள் ஆர்டர் பண்ணிட்டு போனார். அதை கொடுத்துட்டு போலாமா தான். கடவுளுடைய நேரம்னு அப்பவே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. கடைசி ஆசைன்னு தெரிஞ்சுதா? விலை அதிகம் ஆனாலும் பரவாயில்லன்னார் போல இருக்கு. அவருக்கு எப்பவுமே பெரிய மனசு. அவரை பார்த்து இத கொடுக்காம போறேன்னுதான் ஏன் வருத்தம். அதனால என்ன தம்பி, நான் வாங்கிக்கிறேன். விலை அதிகம், ஆனா உங்க கடைசி ஆசைங்கிறதுனால உங்களுக்கு எதுவும் அதிகமா தெரியாதுமா. என்ன விலை? 300 ரூபாய் பிளஸ் டாக்ஸ். செத்தவங்களுக்கு கூட டாக்ஸ் கழிக்க முடியாத பாவி ஆயிட்டது.
நீ கலங்காத தம்பி, இந்த நாட்டோட நிலை அப்படி. அதுக்கு நீ என்ன செய்வ? கொடு தம்பி. ஏதுல பணம்? ஏன் எப்படின்னு கேட்க கூடாது, அது பிசினஸ் சீக்ரெட். பெஸ்ட் ஆஃப் லக். அனு, அனு, யூ டோன்ட் டாக் டு மீ. ஐம் சாரி. நான் ஏன் லேட்டா வந்தேன்னா, என் மேல ஆர்வம் இருக்கணும், அக்கறை இருக்கணும், எல்லாத்துக்கு மேல பொறுப்பு இருக்கணும். எந்த பிளாட்ஃபார்ம்ல எதுக்காக தெரிஞ்சிட்டு இருந்தீங்களோ? அதிகமா பேசாத. பேச்சோட நிறுத்திட்டு என்னன்னு சந்தோஷப்படுங்க. வேற எவ்வளவாவது இருந்திருந்தா மூளை இருந்திருக்கும், பொறுமை இருந்திருக்கும். ஏன் லேட்டு, எதுக்கு லேட்னு தெரிஞ்ச பிறகு பேசுவான். நீ என்ன ஒரே அடியா கத்த? எனக்கும் கத்த தெரியும். கத்தான் பாரு. மது, மது, மது. மார்பவலி ஏற்பட்ட ஒரு நபருக்கு முதல் 4 நிமிடங்கள் மிக முக்கியமானவை. முதலில் தலையை நிமிர வைத்து மார்பில் 2 குத்து விட வேண்டும். பின்னர் மது, நான் நிஜமாவே பயந்துட்டேன். அனு, நீ கூச்சல் அடக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதான். இனிமே இப்படி எல்லாம் ஏமாத்தாதீங்க, என்னால தாங்க முடியாது. ஏன் அழுகுற? It's only a joke. Come on, I'll get you an ice cream. Come. பாய் அங்கிள். எங்கம்மா போற? வெளியில. தெரியுது. எங்க? என்ன மாமா புதுசா? புதுசா செய்திகள் வரப்போ கேள்விகளும் புதுசா தானே இருக்கும். என் மேல நம்பிக்கை இல்லையா? உன் நடத்தல நம்பிக்கை இருக்கு, உன் சாமர்த்தியத்துல இல்ல. நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? கிடைச்ச சுதந்திரத்தை ஒழுங்கா உபயோகப்படுத்துற குணம் இந்த நாட்டுக்கும் கிடையாது, நாட்டு பெண்களுக்கும் கிடையாது. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? நீ என்ன செஞ்சாலும் எனக்கு தெரியப்படுத்துன்னு சொல்ற. இது கட்டளை இல்ல, வேண்டுகோள். மாமாவுக்கு விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் டல்லா இருக்கியா? அதெல்லாம் இல்ல, சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங். இப்ப என்ன செய்யலாம்? அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அனுமதி வாங்கிடலாம். நம்ம 2 பேரும் ஒருத்தரை விரும்பி கல்யாணம் செஞ்சுக்க போறோம்னு சொல்லலாம். ஆனா பெர்மிஷன் கேட்கறது அடிமைத்தனம். காதல்ங்கிறது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆனா கல்யாணங்கிறது சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? ரோட்ல காரை ஓட்டுறது கூட லைசன்ஸ் வாங்குறோம், அது அடிமைத்தனமா தெரியலையா? அப்ப நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நமக்கு வேண்டியவங்க கிட்ட அனுமதி கேட்கறதுல என்ன தப்பு? ஓகே, உன் இஷ்டம். அப்ப உடனடியா எங்க மாமா பார்த்து பேசலாம். நாளைக்கோ நாளைக்கோ நானே கூட்டிட்டு போறேன். என்ன? வாங்க வாங்க மது. ஐயோ, உட்காருங்க. அனு, எனக்கு உங்க மாமா கிட்ட என்ன பேசணும்னு தெரியல. நீ என்ன வம்புல மாட்டி விட போற. நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், எல்லாம் நான் பேசிக்கிறேன். நீங்க சும்மா இருங்க. என்ன பேச போற? நம்ம ஒருத்தர் விரும்புறத சொல்ல போறேன். இருங்க வரேன். அங்கிள், அங்கிள். ஹாய் அனு, நீ எப்பமா வந்த? இப்பதான் மாமா வந்தேன். என்ன விஷயம்? சொல்றேன் வாங்க. மது, இவர்தான் அங்கிள். மிஸ்டர் மது. என்ன மாமா? இவ யார் தெரியுமா? இவரை உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். He is a cheat and a fraud. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கடையிலே வந்து என்னையும் ஏமாத்தி இருக்கான். மாமா, அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாதீங்க, திரும்ப அள்ள முடியாது. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, இப்பவே இவரை கூட்டிட்டு போயிடுறேன். என் வார்த்தையில கவனமா இருக்க சொல்ற நீ, உன் வாழ்க்கையில கவனம் இல்லாம போயிட்டியம்மா. அவன் யாருன்னு அவனையே கேளு. நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. என்னன்னு சொல்லுங்க மது, என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க மது, ப்ளீஸ் இல்லன்னு சொல்லுங்க. இப்ப
என்ன சொல்றானோ மிஸ்டர், என்ன தைரியம் இருந்தா இவ வாழ்க்கையை நீ கெடுக்க பார்ப்பேன். நல்ல குடும்பத்துல 4 பேரோட பிறந்திருந்தா தானே. அது ஏன் தப்பு? பின்ன என் தப்பா? நீங்க கடையில பார்த்த மது வேற, இப்ப பாக்குற மது வேற. என்னைக்கு நான் அண்ணனை சந்திச்சேனோ அண்ணிலிருந்து நான் திருந்திட்டேன், சத்தியமா திருந்திட்டேன். குடிகாரனா இருந்து தெரிஞ்சவனும் கிடையாது, திருடனா இருந்து திருந்தியவனும் கிடையாது. குடி ரத்தத்துல ஓடுது, திருட்டு அதோட உணர்வுல ஓடுது. உங்களை நான் செஞ்சு கேட்டுக்கிறேன். லுக், நீ திருட முடியாத ஒரே இடம் ஜெயில். அங்க இவ கல்யாணத்தை வச்சுக்க நான் விரும்பல. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். நில்லுங்க மாமா, அவர் எப்படி இருந்தாலும் சரி, நான் அவரை விரும்புறேன். எஸ், ஐ ஸ்டில் லவ் ஹிம். இந்த திருடனையா? இல்ல, இந்த மதுவை. நாளைக்கே உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான். ஏமாற போறது நீங்களா தான் இருக்கும். உன் வாழ்க்கை உனக்கு பெருசு இல்லையா? அதை விட என் காதல் எனக்கு பெருசு. அசட்டு தைரியம், ஆனா நிச்சயமான நம்பிக்கை. அனு, இதுதான் உன் முடிவா? இல்ல, ஆரம்பம். என்கிட்ட கூட இவ்வளவு நாளா மறைச்சிட்டீங்கல்ல. நீங்க நிரந்தரமா எழுந்துட்டு வேணுங்கிற பயன்தான். அப்போ உங்களை பத்தி உண்மை தெரிஞ்சா ஓடி போயிடு சாதாரண பொண்ணுன்னு தானே நினைச்சுக்கிட்டீங்க. என்னை மன்னிச்சுட்டேன். உங்க மன்னிப்பை விட உங்ககிட்ட இருந்து எனக்கு வேண்டியது உறுதிமொழி. என்ன? இனிமே நீங்க திருடக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. இவ்வளவு கஷ்டப்பட்டாவது ஒரு நல்ல வேலையை தேடிக்கணும். இது நான் உனக்கு தர உறுதிமொழி இல்ல, இனிமே இதுதான் என் வாழ்க்கை லட்சியம். அனு, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்காக வாதாட என் அப்பா இல்ல, பக்கத்துல துணையா அண்ணன் இருந்ததில்ல, முழு அன்பை காட்டுற அம்மாவும் இல்லைன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவங்க எல்லாரையும் எனக்காக நீ பேசுற பேச்சை பார்த்துட்டேன். உண்மையில உயிரை வச்சிருக்கிற காதலுங்கிறத விட நன்றியுள்ள அடிமையா இருக்கிறது தான் எனக்கு திருப்தியா இருக்கு. நான் வரேன். நான் என்ன சொன்னாலும் அது உன் நன்மைக்கு தாமா சொல்லுவேன். ஆனா உனக்கு அவனைத்தான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னா அது உன் இஷ்டம். ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன். காட் பிளஸ் யூ மை சைல்ட். அது என்ன சார், ஒண்ணுமே தெரியாதா? நம்ம பீட்டருக்கு ரோட்ல போகும்போது வலிப்பு வந்து எதிரில வந்த கார் மேல மோதி இப்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இன்னும் போய் பார்க்கல. பீட்டர் வலிப்பு. பீட்டர் ரொம்ப பெரிய ஆபரேஷன் தான் டாக்டர். அவனை எப்படியாவது காப்பாத்தே ஆகணும். எவ்வளவு பணம் வச்சிருக்க? இது இலவச ஹாஸ்பிட்டல் தானே, பணம் எதுக்கு? ஆஸ்பத்திரி தான் இலவசம், டாக்டர் இல்ல. உன் ஃப்ரெண்டை காப்பாத்துனா முதல்ல என்ன கவனிக்கணும். உனக்கு எவ்வளவு வேணும்? குறைஞ்சது 2000 ரூபாய். சார், சார். யாரு? மதுவா? என்னப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தியா? பீட்டர் இப்ப எப்படி இருக்கான்? பீட்டர் இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உடனடியாக ஒரு ஆபரேஷன் பண்ணுமா, அப்பதான் அவன் படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. ஆபரேஷனுக்கு ஒரு 2000 ரூபாய் தேவைப்படுது. இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. மது, ஆபத்துக்கு உதவி செய்யறதுக்குன்னு ஆண்டவன் சில பேரை தான் படைச்சிருக்கான். ஆனா என்ன அப்படி படைக்கல. உனக்கு பணம் கொடுக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை. ஆனா இப்போ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சார், சாரிப்பா, என்ன மன்னிச்சு. இனிமே நீங்க திருடக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது ஒரு நல்ல வேலை தேடிக்கணும். உன் ஃப்ரெண்டை காப்பாத்துனா முதல்ல என்ன கவனிக்கணும். இனிமே நீங்க திருடக்கூடாது. உன் ஃப்ரெண்டை காப்பாத்துனா முதல்ல என்ன கவனிக்கணும்.
ஓடி வந்திருக்கான். ஜனங்க அவனை துரத்திட்டு வராங்க. பேச நேரம் இல்லை. நான் உடனே ஒரு உயிரை காப்பாத்தி ஆகணும். இங்க இருந்தாம இந்த கூட்டம் உயிரை வாங்கிடும். அதுதான் சொல்றான். ஆமா, நான் மது விரும்பின குத்தத்துக்காக அவரை விட்டுடுங்க ப்ளீஸ். எடுத்துக்கோ, பட் என் ஃப்ரெண்டை காப்பாத்து. Peter? 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 நீ நல்லா இருக்கியா பீட்டர்? பீட்டர், you're all right. இந்த ஆபரேஷன் நான் காலையில டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. மது எப்படி இருக்கா? நீங்க 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொர்க்கத்தை திருடி சீதனமா தரேன். அன்னைக்கு போலீஸ் அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்குடா. எனக்கு ஒரு தம் கொடுறா. எல்லாருக்கும் தெரியுமா? நான் புரியாது, உனக்கு மட்டும் புரியும் தான் நான் வந்திருக்கேன். எனக்கு புரிஞ்சது ஏமாற்ற மட்டும்தான். உண்மை தெரிஞ்சா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேன். சாக கிடக்குற என் ஃப்ரெண்டை காப்பாத்து பணம் தேவைப்பட்டது. பல பேரை கேட்டு பார்த்தேன், யாரும் உதவி செய்யல. ஒரு உயிரை காப்பாத்தி ஆகணும் தான் நான் உன்னையும் மறந்து இப்படி செஞ்சுட்டேன். திருட்டுக்கு காரணம் வேற தேவையா? இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக திருடுனேன்னு சொன்னீங்க. நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஒரு கஷ்டம் தான், நீங்க நிச்சயமா திருடுவீங்கல்ல? இப்படியே ஒவ்வொருத்தரோட கஷ்டத்துக்காக எல்லாரும் திருட ஆரம்பிச்சா நாட்டுல நல்லவங்களே இருக்க மாட்டாங்க, திருடங்க தான் மிஞ்சுவாங்க. எதை செஞ்சு நான் உன்னை நம்ப வைப்பேன்? திருட்ட செய்யாம என்ன நம்ப வச்சிருக்கலாம். இனிமே சத்தியமா திருட மாட்டேன். வெறும் வார்த்தைகளை சுலபமா சொல்லிடலாம். வாக்குறுதிகள் நெஞ்சில இருந்து வரணும், உதட்டுல இருந்து வரக்கூடாது. ஓகே, இன்னும் 6 மாசம் கழிச்சு உன்னை சந்திக்கிறேன். அந்த 6 மாசத்துல ஒரு சின்ன தப்பு கூட பண்ண மாட்டேன். அப்படி பண்ணேனா நிச்சயமா திரும்பி வரமாட்டேன். நான் இந்த ஊரை விட்டு போறேன். நான் திரும்பி வரப்போ நல்ல நிலைமையில, நீ நம்புற நிலைமையில வந்து உன்னை பாக்குறேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் திரும்பி வந்து உன்னை சந்திக்கணும்னு நீ நினைச்சா நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீ என்னை வழி அனுப்ப வரணும். நீ அங்க வந்தா தான் நான் இங்க திரும்பி வருவேன். நிச்சயமா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அனு, நான் ஏன் உன்னை திரும்ப திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? பிகாஸ் ஸ்டில் ஐ லவ் யூ.
சார், 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 என்னப்பா, எங்க புறப்பட்ட? வெளியூருக்கு போறேன். எதுக்கு வெளியூருக்கு? வேலை தேட போறேன். அப்படின்னா இங்க பாத்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டிய? சார், உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்ற நேரம் வந்துருச்சு. நான் இதுவரை யோகியமா பழக்கல. திருடுறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, ஏமாத்துறது, இதையெல்லாம் செஞ்சுதான் என் வயிற்று பழப்பையும் உங்க வாடகையும் சமாளிச்சுட்டு இருந்தேன். அப்போ மன்னாரன் கம்பெனி? தங்கவேலு 50 போட்ட வேஷத்தை நான் 80 போட்டேன் சார். மது, ஊருக்கு நீ எப்படி இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ திருடல. சொல்ல போனா நீ இங்கேயே இருந்துகிட்டு இருந்தா நான் திருட்டு பயமே இல்லாம இருப்பேன். பேசாம மனசை மாத்திக்கிட்டு யோக்கியமா இங்கேயே ஒரு வேலையை தேடிக்க. இல்ல சார், இங்க வேலை பார்த்து தான் என் வாழ்க்கையை தொலைச்சேன். அதை வெளியில தேடிக்கிட்டு நிச்சயமா திரும்பி வருவேன். ஆனா டெய்லி என்னை காலி பண்ணி சொல்லிட்டு இருந்த நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கல. அதுதான்ப்பா மனுஷங்களோட விசித்திரம். உறவுல பிரிவும், பிரிவுல உறவும் தொடர உள்ளம். அடிக்கிற கைதான் இப்ப அணைக்குது. நம்புறேன். மது, போய்த்தான் தீரணுங்கிறது விதி இல்லப்பா, உன் விருப்பம் தானே. அதை மாத்திக்கலாமே. நான் போறது என் விதி இல்ல, என் விதியை மாத்த. இதை வச்சுக்கோங்க சார், என் பாடல் பாக்கி. மது, உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். இத நீயே வச்சுக்கப்பா, பிளீஸ். டைம் என்ன சார்? 11:30. வாழும் நகரம், பிணம் தின்னும் மக்கள். யோ, என்ன பார்த்தா பணம் திங்கிறவன் மாதிரியா தெரியுது? அப்படியே தின்னாலும் உயிருள்ள கோழி தின்ன ஒருத்தனை காட்டியா பார்க்கலாம். நான் உங்களா சொல்ல சார், மெட்ராஸை சொன்னேன். நீ ஏன் முன்னாடி சொன்ன? நான் சொல்றப்போ நீங்க ஏன் முன்னாடி இருந்தீங்க சார்? தகராறு பண்றியா? வரியா ஏட்டிக்கு போட்டி? ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வரேன். நீ வா, வெயிட் பண்ற. இன்னைக்கு ஒன்னு அடி பின்னி போட போறேன். அடியோட பலமா கொடுங்க சார், நான் கவலைப்படல. என்னப்பா அது அந்தர் பட்டி அடிக்கிற? சார், இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன். பாவிகளே, கடவுளை நம்புங்கள், பணத்தை தேடி பாவியாகாதீர்கள். கடவுள் உங்கள் தந்தையார், கடவுள் உங்கள் அருளன், கடவுள் உங்கள் மேய்ப்பன், கடவுள் உங்கள் பிதா. கடவுளே, பணத்தை நம்பி பாவியாகாதீர்கள். என்னிடம் வருபவனே, உனக்கு சொர்க்கம் உண்டு.
செல்வம் உண்டு, பாதை உண்டு, ரேஷன் கார்டு உண்டு, நிம்மதி உண்டு. என்னிடம் வா. எனக்கு வேலை உண்டா? உனக்கு சொர்க்கம் உண்டு. எனக்கு வேலை உண்டா? உனக்கு நிம்மதி உண்டு. எனக்கு வேலை உண்டா? உனக்கு பரலோகம் உண்டு. அது செத்த பிறகு இப்ப உயிரோடு இருக்க வேலை உண்டா? உனக்கு அமைதி உண்டு. போயா. பாவிகளே, கடவுள் உங்களை காப்பாற்றுவாராக. பெட்டி படிக்க எல்லாம் போச்சு. 10 பைசா மிச்சம். அதையும் பீடி வாங்கி குடிச்சிட்டேன். காசு இல்லாம காஃபி குடிக்க இங்க உட்காந்துட்டேன். ஹோட்டலுக்காரன் உத கொடுப்பான். அது நீங்களே கொடுத்து பில்லையும் பே பண்ணிட்டா உங்களுக்கும் திருப்தி, எனக்கும் திருப்தி. எப்படி சார் வசதி? நீ ஏதோ தப்பா பேச உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நீ என்ன வேலை செய்யற? உயிரோடு இருக்க ஒரு வேலை சோத்துக்கு அடிமை வேலை வேணும்னாலும் செய்யறேன் சார். அப்போ என் கூட வா. இதுக்கு இடம் கொடுத்தீங்க, சாப்பாடு போட்டீங்க. என்ன சார் வேலை? இத பாரு தம்பி, இதுதான் நம்ம வீடு, ஆபீஸ், கோடவுன் எல்லாம். என்னமோ தெரியல, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன போல நீயும் ஒரு பெரிய மனுஷன் ஆகணும்னு தோணுச்சு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். என்ன சார் வேலை? வேலையை பழகிக்கிற வரைக்கும் அதை படிச்சுக்கோ. அதுக்கு முதல்ல உன்னை சூப்பர்வைசரா போறேன். என்ன சார் சூப்பர்வைஸ் பண்ணும்? ஓ, அதே உங்ககிட்ட சொல்லலையா? வா. நம்ம ஆளுங்க எண்ணெயிலிருந்து தானியம் வரைக்கும் மிக்சிங் பண்றாங்க. அதை நீ பாத்துக்க. எதுக்கு சார் மிக்சிங்? அப்பதான் என் லாபம் கிடைக்கும். அப்பதான் லட்சம் லட்சமா சம்பாதிக்கலாம். கலப்படம் பண்ண சொல்லுங்களா? லாபங்கிற தங்க குழந்தையை பெத்தெடுக்கிறவ தாயா இருந்தா என்ன, தாசியா இருந்தா என்னப்பா? வேணாம் சார். உங்க நேரில் நான் மறந்தா நான் மட்டும் இல்ல, என்னை சேர்ந்தவங்க எல்லாருமே கருகி சீரழிஞ்சிடுவாங்க. சார், ஒரு சின்ன கேள்வி. என்ன? நிஜத்தை சொல்லுங்களா? சொல்லு. உங்க குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? என் 2 குழந்தைகள்ல ஒண்ணு ஊனம். அனு, ஏம்மா சாப்பிடல? ஏன் நல்லா இருக்க? ஒண்ணு இல்ல மாமா, காலேஜுக்கு போயிட்டு இருந்தப்பாவது பழைய நினைவெல்லாம் மறந்துருந்தேன். ஆனா இப்ப தனிமையில இருக்கிறப்போ பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அனு, உனக்கு அப்பா இல்லைங்கிற குறைய நான் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு மக இல்லைங்கிற குறைய நீ தீர்த்து வைக்கிற. நீதாம்மா எனக்கு எல்லாம். உன் சந்தோஷம் தான் என் வாழ்க்கை. நான் சொல்றதை கேளு. நாம இந்த ஊரை விட்டு கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது போனா உன் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்னம்மா சொல்ற? அப்போ நாளைக்கே நம்ம ஏற்காடு போலாம். ஹலோ சார். தம்பி, நீ ஐ ஆம் விவேக். அப்பா எழுதிருந்தா நீ வரதா? வெரி குட். இப்போ எஸ்டேட்ல நீ தான் பாத்துக்கிறியா? ஆமா, 2 வருஷமா நான் தான் பாத்துக்கிறேன். நீதான் அனு. பிசினஸ்ல நான் உங்க அப்பாவுக்கு பார்ட்னர், வீட்டுல அனுவுக்கு கார்டியன். 2 பேரும் மொத்தத்துல என் லைஃப் ஈஸி ஆக்கிட்டீங்க. விவேக், வாங்க சார், உள்ள போலாம். கமா, வாங்க. வாமா. என்னப்பா வேணும்? சாப்பாடு வேணும். இத பார்த்தா ஹோட்டல் மாதிரியா தெரியுது? தங்க இடம் வேணும். தங்கறதுக்கு இது லாட்ஜ் இல்லப்பா. தெரியும் சார். சாப்பாடும் தங்க இடம் வேணும்னா ஒரு வேலை வேணும். உனக்கு என்ன தெரியும்? நல்ல உழைக்க தெரியும்.
சாப்பிட்டீங்களா? என்ன மேகசின் படிக்கிறீங்களா? அப்போ நான் போயிட்டு வரேன். சரி. பைத்தியக்காரா, பின்ன என்ன நினைச்ச? பில் புக்கும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சா நம்ம தொழில் செய்ய முடியும். இதுல வேண்டாம் நமக்கு லாபமே இருக்கு. இது சட்டவிரோதம். எது சட்டவிரோதம்? ரோட்ல நடக்கும்போது சிக்னல் மாறிட்டா அது கூட தான் சட்டவிரோதம். மாற்ற வரைக்கும் சக்சஸ்ஃபுல், மாட்டிக்கிட்டா சட்டவிரோதம். போப்பா போய் இத படிக்க படிக்க பிரமாதமா இருக்கும். பொப்பளை போட்டெல்லாம் போட்டிருக்க. அதான் சார், எனக்கு மட்டும் நல்லா இருந்தா எப்படி? எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் தான் ஒரு காப்பி உங்க ஃபேமிலிக்கும், ஒரு காப்பி போலீஸ் கமிஷனுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். சரிதானே? முதல்ல போட முடிய என்னாலும் லைட் போடாம இருட்டி உட்காந்துருக்கீங்க. இருட்டிடுச்சா? நான் கவனிக்கல. சார், ஏதாவது வேலை கிடைக்குமா? இங்க வேலை எதுவும் இல்ல. போப்பா, தயவு செஞ்சு ஏதாவது. சொல்றல வேலை இல்லன்னு போய. ப்ளீஸ் சார், போயா. நீங்க எப்ப சார் ரிட்டையர்ட் ஆகுங்க? நீ போயா இல்லையா? போ. எங்க போயிருக்கோம்? சொக்கா, சொக்கா, என்னங்க இந்த ரூம்ல ஒரு நெக்லஸ் இருந்தது பாத்தியா? எனக்கு தெரியாதுங்க. என்னடா அது இங்க தானே இருந்தது? எங்க போயிருக்கோம்? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. ஆல்ரைட், நீ போ. எங்க போச்சுது? சடையா, சடையா, என் ரூம் நீ தானே கிளீன் பண்ண? ஆமாங்க. அங்க ஒரு நெக்லஸ் இருந்தது பாத்தியா? நான் பார்க்கவே இல்லைங்க. என்னடா அது? காலையில இருந்து நீ, சொக்கம், பாளையம் 3 பேர் தான் வீட்டுல இருந்திருக்கீங்க. எங்கடா போயிடாது? இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டீங்களே. உண்மை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு வழி தெரியும். நீ போ. என்ன சார் விஷயம்? நெக்லஸ் ஒண்ணு காணாம போயிடுச்சு, அதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நெக்லஸ் சார்? அனுவோட அம்மா. அது அனு கல்யாணத்துக்காக வச்சிருந்தேன். அது காணாம போனது சென்டிமெண்டலா கஷ்டமா இருக்கு. எங்கேயாவது தவறி வச்சிட்டீங்களான்னு தேடுவோம், இல்லன்னா எல்லாரையும் விசாரிக்கலாம். நாம விசாரிச்சா சரியான பதில் வராது. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றதுதான் பெட்டர். நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். அனு, நெக்லஸ் காணாம போனது தெரியுமா? தெரியல. உங்க அம்மா யூஸ் பண்ணது உங்க கல்யாணத்துல போட வேண்டியது. எஸ். இவ்வளவு முக்கியமான பொருளை இழந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு செஞ்சு தெரியலையே. தீயில வெந்த தேகம் எறும்பு கடிச்சா வலிக்க போகுது. நான் இதை விட அதிகமா இழந்திருக்கேன். சொன்னாய் வீரமாதேவி. சோழன் கரிகாலன் வம்சத்தில் ராஜராஜ சோழன் மகனாய் பிறந்த வீர ராஜேந்திரன் ஒரு நாளும் கோழையாக இருக்க முடியாது. இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் புகழ்பெற்றது கோபால் பல்பொடி. கிஸ்தி, திரை, வரி, வண்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுக்க வேண்டும் பல்பொடி? போடா போ. துடிக்கிறது என் மீசை. அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. எப்படி குச்சல் போடுறீங்க? பக்கத்துல இருக்கவங்க மனுஷங்களா இல்ல ஜடமா?
இது உங்க வீடா இருக்கலாம், அதுக்காக உங்க இஷ்டப்படி நடந்துக்கிறது தானே? I hate you on the silly noise. வாயை மூடுங்க, இல்ல இந்த வீட்டை விட்டு நாங்க உடனே காலி பண்றோம். அனு, ஒரு நிமிஷம். நீங்க என்ன இப்படி வாயில வந்த மாதிரி திட்டினதுக்கு ரொம்ப நன்றி. எப்படி என் கூச்சல உங்களால தாங்க முடியலையோ அது மாதிரி உங்க மௌனத்தையும் என்னால தாங்க முடியல. ஈவன் சைலன்ஸ் கேன் trouble others. அனு, நீங்க சிரிக்கணும், சந்தோஷப்படணும், கோவப்படணும், மொத்தத்துல உங்களை எல்லா உணர்வுகளும் உள்ள சாதாரண பெண்ணா பார்க்கணும்னு நான் விரும்பினேன். பார்த்துட்டேன். இனிமேலாவது நீ நார்மலா இருக்கணும்னு விரும்புறேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். அப்பா சிரிச்சிட்டீங்க. அப்பா நிஜமாவே குட் மார்னிங் தான். எங்க வெளியில கிளம்பிட்டீங்களா? இன்னைக்கு ஹாலிடே. லேக்ல போட்டிங் போறதுக்கு சீட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். லஞ்சுக்கு ஹோட்டல்ல 2 சீட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். ஒன்னு எனக்கு, நீங்க வர சம்மதிச்சா இன்னொன்னு உங்களுக்கு. நான் வரலன்னா 50-100 ரூபாய் எனக்கு நஷ்டம். என்ன ஏமாத்துற கஷ்டம் உங்களுக்கு. வரமாட்டேன்னு சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா என் ரூம்ல இருந்து வர சத்தத்துக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகே, போலாம். நீங்க நிஜமா என்னை கௌரவப்படுத்திட்டீங்க. எப்படி? என்னோட கெஸ்டா வந்ததுக்கு உங்களுக்கு நல்ல செலவு வச்சு கஷ்டப்படுத்திட்டேன். பணம் சம்பாதிக்கிறதா ரொம்ப கஷ்டம். செலவு பண்றதுல என்ன கஷ்டம்? I like this place. எனக்கு அலுத்து போச்சு. அழகா இருக்கிற எந்த விஷயத்துலயும் அலுப்பு வராது. அப்படின்னா உங்க விஷயத்துல எனக்கு அலுப்பு வராது. சில்லுன்னு இருக்கு. நான் ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் அழகுன்னு வேற ஒருத்தர் சொன்னா நிஜம், என்கிட்ட சொன்னா அது ஐஸ் தான். ஹலோ விவேக். ஹலோ வாசு. இவன் என் ஃப்ரெண்டு. இந்த ஊர் தான். வணக்கம். ஹலோ. இவங்க யாரா? உன் ஃபியான்சியா, ஒய்ஃபா? எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? பெரிய ஆள்டா நீ. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா என்னாச்சு? என்னடா ஒரு இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க? உளறிக்கிட்டே உண்மையை கொட்டுற மருந்து கொஞ்சம் உள்ள போயிருக்கு. அவங்க செருப்ப கழட்டி என்ன அடிக்க போறாங்க. எதுக்குடா? சாதாரணமா பழகுற ஒரு பொண்ணு பொய்ஃபான்னு கேட்டா அவ என்ன நினைப்பா? ஐ எம் வெரி சாரிடா. நான் வரேன். இருடா, நான் போய் நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரின்னு சொல்லிடுறேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், ஆளை விடு. மேடம், எனக்காக அவன் சாரி சொல்லுவான், கொஞ்சம் வாங்கிக்கங்க. வரேன். பாய். அவன் பைத்தியக்காரன், உளறிட்டான். மன்னிச்சிடுங்க. ஐ எம் சாரி. அதனால என்ன, பரவாயில்ல. நீங்க பரவாயில்லன்னு சொன்னாலும் ஐ எம் வெரி சாரி. இப்ப என்ன ஆச்சுன்னு சாரி சாரின்னு புலம்புறீங்க? பேசாம வாங்க. ஓகே, இனிமே சாரி சொல்லல. ஐ எம் சாரி. ஓகே. இவங்க யாரா? உன் ஒய்ஃபா ஃபியான்சியா? இவங்க யாரா? உன் ஒய்ஃபா ஃபியான்சியா? இந்த டவுன்ல மொத்தம் 10,000 பேர் இருக்காங்க. உங்களோட சேர்த்து 10,002 பேர் ஆகுது. ஒண்ணு நீங்க, இன்னொன்னு உங்க மாமா. அதுவும் இந்த ஒரு வாரத்துல இருந்துதான். நாங்க இங்க பெர்மனண்டா இருக்க போறது இல்லையே. நம்ம 2 பேரோட கையில் இணைஞ்சதுன்னா நீ இங்க நிரந்தரமா இருக்க வேண்டி வரும். தேங்க்ஸ். நான் ஏற்கனவே வச்சிருக்கேன். இட்ஸ் ஆல் ரைட். சிங்காரங்கட்டு சிறைவட்டு பாவிக்கு சம்சாரம் ஏது கடி, குதம்பாய் சம்சாரம் ஏது கடி. சார், என்ன தெரியலையா? சார், எந்த கோர்ட்ல வக்கீலா இருக்கீங்க? மேல் கோர்ட்டா, கீழ் கோர்ட்டா, சிவிலா, மிலிட்டரியா, வச்சு கிரிமினலா? சார், நான் தான் மது, உங்க பழைய டெனன்ட். யாரு? மதுவா? நம்பவே முடியல. என்ன இதெல்லாம்? எப்போ எப்படி ஆன? எனக்கு தான் சார் நம்பவே முடியல. நீங்க எப்ப இந்த ஊருக்கு வந்தீங்க? இது என்ன கோலம்? கோலம் இல்லப்பா, காலம். என்ன சார் ஆச்சு? 2 பொண்டாட்டிங்களால வீடு 2 ஆச்சு.
நான் வீதிக்கு வந்துட்டேன். இப்ப ரோட்ல நாய் மட்டும் அலையலப்பா, நானும் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். உங்க சம்சாரம்? ஊர்ல இருந்து ஒண்ணு வந்துச்சு, ஊரை விட்டு அடுத்தது ஓடிடுச்சு. அப்ப உங்க முதல் சம்சாரம் வீட்டுல நிம்மதியா இருக்காங்களா? நிம்மதியும் என்னோட சேர்த்து துரத்திட்டா. என் கிருஷ்ணலீல எல்லாம் பார்த்து இப்ப காலி ஆயிட்டா. அதோட உக்கிரகம் கோர்ட்டு கேசுன்னு இப்ப தகிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கா சார்? உனக்கு இருக்கு, அந்த மூதேவிங்களுக்கு இல்லையே. இத பாரப்பா மது, முதல் கல்யாணம் பண்ணிக்கிறப்போ நல்ல புரோகிதரா வச்சுக்க, ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறப்போ பெரிய லாயரா வச்சுக்க. எனக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான் சார். ஐயோ, அது எப்போ? நான் அனுவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அனுவுக்காக இங்க காத்துக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? ஏற்காடுல எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கணும். ஏற்காடு? ஆமாப்பா, அனுவும் அவ மாமாவும் ஏற்காடுல அவங்களோட கிளெண்டல் எஸ்டேட்ல தான் இப்ப இருக்காங்க. ஏற்காடு கிளெண்டல் எஸ்டேட்? அனு, யார் லெட்டர் அது? மது எழுதியிருக்காரு. இப்போ ஒரு கம்பெனில சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா வேலை பார்க்கறாரா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவர் திருட்ட மறந்துட்டாரு, ஆனா என்ன மறக்கல. அவன் இன்னும் போய் சொல்றதை விடல போல் இருக்கு. உங்க நினைப்பு சரியா இருந்தா தானே உண்மை தெரியும். என் நினைப்பு சரியில்லை நான் சொல்றேன். என் நினைப்பு சரியா இருந்ததுனாலதான் உன் சுமையை இத்தனை வருஷமா நான் சுமந்துகிட்டு இருக்கேன். நீங்களே அப்பாவா இருந்தா நான் சுமையா தெரிவேனா? எனக்கு பெத்தவங்க இல்ல, இருந்தா நான் யாருக்கு சுமையா இருக்க போறேன்? நான் அப்படி சொல்லலம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் நன்றி காட்டுற ஜென்மமா இருக்கணுமே தவிர உரிமை கொண்டாடுற உறவை எப்படி இருக்க முடியும்? இட்ஸ் மை ஃபால்ட். நீ என்ன நினைச்சாலும் என் கடமையை நான் ஒழுங்கா தான் செஞ்சிருக்கேன். அது எனக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். உனக்கு புரியலன்னா அது என் டிராஜடி, என் தலையெழுத்து. என்ன சார் சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு பசி இல்லப்பா. அனு சாப்பிட்டாச்சா? இல்ல. ரெண்டு பேரும் சாப்பிடலன்னா காரணம் பசியா இருக்காது, மனசாதான் இருக்கும். என்ன சார் விஷயம்? அவ அப்பா அம்மா மாதிரி நான் அவகிட்ட அன்பு காட்டலையா, கடனா தான் வளர்க்கறானோ. என்னென்னமோ சொல்லிட்டாப்பா. சார், அனு சின்ன பொண்ணு, தெரியாம பேசினாலும் நீங்க கோச்ச கூடாது. நான் இப்ப அவளை கோச்சிட்டு ஒண்ணும் பண்ண இல்லையே. அனு பட்னியா இருப்பா சார். ஆமாப்பா, அவ பசி தாங்க மாட்டா. நான் இப்பவே போய் அவளை சாப்பிட அழைச்சிட்டு வந்துடுறேன். அனு, சாப்பிடுவாமா. உன் கோபத்தை தாங்குற சக்தி இந்த உடம்புக்கும் கிடையாது, மனசுக்கும் கிடையாது. ப்ளீஸ் வாமா. எனக்கு பசி உயிர் போகுது அனு. வாங்க மாமா, நானே பரிமாறுறேன். உன் கோபத்தை சாப்பாட்டுல கலந்துடக்கூடாது. எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்காங்க? உங்களை விட்டா நான் வேற யார்ட்ட மாமா கோவிச்சுக்க முடியும்? வாங்க. நீங்க 5 பேரும் போலீஸ், நான் திருடன். இத திருடின்னு போய் நான் ஒழிப்பேன். நீங்க எல்லாரும் வந்து என்ன பிடிக்கணும். சரி. அக்கா, நான் உள்ள போய் ஒழிக்கிறேன். யாராவது கேட்டா சொல்லாதீங்க. என்னப்பா விளையாடுறீங்க? திருடன் போலீஸ் விளையாட்டு. நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போங்க. நீங்க இந்த பக்கம் போங்க. அக்கா, இந்த பக்கம் யாராவது வந்தாங்களா? தெரியலையே. உள்ள போய் பார்க்கட்டுமா? நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேம் இல்ல? சின்ன வயசுல விளையாட்டு ஆடுறப்போ இன்ட்ரெஸ்டிங், வளர்ந்த பிறகு இதே வாழ்க்கை ஆயிட்டா. நான் இந்த விளையாட்டை சொன்னேன். நான் என் வாழ்க்கையில விதி விளையாடுனதை சொன்னேன். என்னன்னு சொல்லலையே. சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம், ஆனா துக்கத்துக்கு தனிமைதான் தோண. நான் உங்க மேல அக்கறை உள்ளவன். அதனாலதான் நீங்க ஏன் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஆறுதலா இருக்கும், என்ன நம்புங்க. நம்பிக்கையை முதலீடு பண்ணித்தான் ஏமாற்றத்தை பரிசா வாங்கினேன், அவ்வளவுதான். நீங்க இப்ப சொல்லாம இருக்கிறதுனால நான் கேட்காமலே இருக்க போறதில்ல. நீங்க கேட்காமலே இருந்தாலும் நேரம் வர்றப்ப நானே சொல்லுவேன். Yes, come in. Sit down. சார், நம்ம விநியோகம் செய்ய எடுத்திருந்த காஃபி பவுடர் நல்ல வியாபாரம் ஆகுது. ஆக்சுவலா
நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலாவே டிமாண்ட். இஸ் இட் குட்? அடுத்த சீசன் சேல்ஸ் நிச்சயமா நல்லா இருக்கும். நாம சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாம ஸ்டேட் முழுவதையும் எடுத்தா நிச்சயமா லாபம் வரும். நானும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன். எது சார்? உன்னை சிட்டி சேல்ஸ்மேன் பதவியில இருந்து ஏரியா மேனேஜரை ப்ரொமோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிஜமாவா சார்? மிஸ்டர் மது, நாளைக்கே ஏற்காடு போறீங்க. லிண்டல் எஸ்டேட் இருக்கக்கூடிய காஃபி மொத்தத்தையும் நாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதா 5 வருஷத்துக்கு ஒப்பந்தம் பண்ணீங்க. ஓகே? ஏற்காடா? ரொம்ப சந்தோஷம் சார். போயிட்டு வரேன். போப்பா. ஹலோ ஹலோ மிஸ்டர் விவேக், உங்க எஸ்டேட்ல விளைஞ்ச காஃபியை நாங்க பதப்படுத்தி மார்க்கெட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப திருப்தி. தேங்க்யூ. அதனால இந்த வருஷம் மொத்த விளைச்சல எங்களுக்கே கொடுத்துருங்க. 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். வருஷக்கணக்கில் அடுத்த சீசன்ல இருந்து வச்சுக்கலாம். என்ன, இந்த சீசன் 50% விளைச்சல நான் ஏற்கனவே கமிட் பண்ணிட்டேன். நான் இங்க எப்படியும் நிச்சயமா 1 வாரம் ஸ்டே பண்ணுவேன். வேற ஏதோ கம்பெனி வேலை இருக்கா? கம்பெனி வேலை நாளையோடு முடியுது. பர்சனல் ஒர்க். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கேளுங்க. தேங்க்ஸ். ஒன்றும் தேவை இருக்காது. நானே வந்து உங்களை அடிக்கடி பார்க்கறேன். ஓகே, பை பை. மிஸ்டர் விவேக், ஆர் யூ மேரிட்? நோ. குட் பை. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசலாம். இது என் சொந்த விஷயம். சொந்த விஷயமா இல்ல சொந்த ப்ராப்ளமா? ப்ராப்ளம் ஆகிறதும் ஆகாததும் உங்க கையில தான் இருக்கு. எங்க அப்பா கிட்ட ஒரு பெண்ணை நான் விரும்புறேன்னு நீங்க சொல்லணும். சொல்றேன். அப்புறம் அந்த பெண்ணை நான் விரும்பலாமான்னு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா அந்த பெண்ணோட கார்டியன் நீங்க தான். ஐ லைக் அனு. விவேக், அனு உன்னை விரும்புறான்னா நிச்சயம் நான் உங்க கல்யாணத்தை விரும்புறேன். அனு என்ன நினைக்கிறாங்கன்னு? அனு உன்னை விரும்பணும்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன். நான் எதிர்காலத்தை தானே முடிவு பண்ற இந்த காலத்து பொண்ணு அவ உன் காதலை ஏத்துக்கிறாளன்னு நீ தான் தெரிஞ்சுக்கணும். நீ காதலை உறுதி பண்ணு, நான் கல்யாணத்தை முடிவு பண்றேன். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். அது இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட சில நாள் பழகிருந்தாலும் ரொம்ப நெருக்கமா ஃபீல் பண்றேன். அதான் சில விஷயங்களை மனவிட்டு சொல்றேன். நான் ரொம்பவும் நேசிக்கிற பெண்ணோட பிறந்த நாளை நாளைக்கு கொண்டாடுறேன். என்ன யோசிக்கிறீங்க? நாளைக்கு நீங்களும் அவசியம் வரணும். நீங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். வாங்க. சொன்ன ஆர்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. நாளைக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா இருக்கணும். Bye. See you. Bye. Many happy returns of the day. அனு, நான் மது வந்திருக்கேன். நீ விரும்புற மாதிரி இந்த சமூகம் ஏத்துக்கிட்ட ஒரு மனுஷனா திரும்பி வந்திருக்கேன். என்னை நீ நிச்சயமா ஏத்துக்குங்கிற நம்பிக்கையோட நாளைக்கு உனக்காக 9 மணிக்கு லேக் பக்கத்துல காத்திருப்பேன். பாய். அனு, என் பாட்டை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. Thank you, Mr. Vivek. It was very nice. Pleasure is mine. அனு, என்னை பொறுத்த வரைக்கும் பிறந்த நாளுங்கிறது வெறும் வருஷங்களே 2 நாள் இல்ல, இழந்து போன நாட்களின் இனிமையான நேரங்களையும் வரப்போற நாட்களின் பொது அனுபவங்களையும் குறிக்கிற நாள். ஆமா விவேக், உங்க அன்பு அதிகமா இருந்தாலும் ஆறுதலா இருக்கு. நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லாத விஷயங்களை மனம் திறந்து சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இன்னைக்கு தைரியமா சொல்ல போறேன். சொல்லுங்க. பரவாயில்ல,
நீங்க சொல்ல வந்ததை முதல்ல சொல்லிடுங்க. பொறுமையா இருந்து எனக்கு ரொம்ப பழக்கம். விவேக், நான் இவ்வளவு நாள சுமந்துட்டு இருந்த சோகம் இன்னைக்கு இறங்கிடுச்சு. சிரிக்க முடியாத என்னோட வலி என்ன தெரியுமா? காதல். அதுல கிடைச்ச தோல்விதான் என்னை இவ்வளவு நாள வதச்சிட்டு இருந்தது. அந்த நேரத்துல தான் உங்களோட நட்பு எனக்கு கிடைச்சது. அதுக்காக நான் உங்களுக்கு எப்போ நன்றி சொல்லணும்? நான் உயிருக்குயிரா காதலிச்ச மது இங்க வந்திருக்காரு. நாளைக்கு என்ன சந்திக்கிறதா எழுதியிருக்காரு. நீங்க விரும்பின மாதிரியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே என் வாழ்க்கையை நடத்த போறேன். கன்னியாகுமரியா இருந்துருவேணும்னு நினைச்ச எனக்கு கல்யாண காலம் வரப்போகுது. விவேக், என்ன யோசிக்கிறீங்க? எது சொல்ல வந்தீங்க? கன்னியாகுமரின்னு சொன்ன உடனே வேற எதுவும் நினைவு வந்தது. உங்களுக்கு தெரியுமா, கன்னியாகுமரியில சந்திரோதயம் சூரியாஸ்தமனமும் ஒரே நேரத்தில் நடக்கும். உங்களோட காதல் உதயத்துல நான் சொல்ல வந்தது அஸ்தமனம் ஆயிடுச்சு. ஐ மீன், நான் எதையும் சொல்ல வந்து மறந்துட்டேன். அது எதுக்கு இந்த நேரத்துல? அது வேண்டாத குப்பை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹலோ மது. ஹலோ, ப்ளீஸ் கம் இன். நீங்க என்ன எதிர்பார்க்கல? நம்ம 2 பேரும் இப்படி ஒருத்தர் சந்திப்போம்னு எதிர்பார்க்கல. மது, நீங்க இந்த ஊருக்கு வந்த விஷயம்? அனுவை சந்திக்க. எதுக்கு? உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் என் காதலை ப்ரூவ் பண்ண. கணக்கு போட்டு கதையை முடிக்க பார்த்த எல்லாருக்கும் புது விடையை கொண்டு வந்திருக்கேன். ஆனா அவ வேற முடிவு எடுத்திருக்காளே. No, she will not. நான் இப்போ அவளை பார்த்து கேட்கிறேன். நீங்க அவளை பாத்தீங்கன்னா மாறி போன அவ மனசு மறுபடியும் பாதை தவறி போயிடும். நான் தண்ணி ஊத்தி வளர்த்துட்டு வர செடியில உங்க வரவு நெருப்பா பாஞ்சிரும். கொஞ்சம் அவ நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீங்க அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு பெருமை வரலாம். ஆனா அவ உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவளுக்கு எந்த பெருமையும் கிடையாது. என் முன்னாடியே உங்களால அவ தலை குனிஞ்சு நடக்கிறா. ஊருக்கே உங்களை பத்தி தெரிஞ்சப்புறம் அவளால தலை நிமிர முடியுமா? பிளீஸ், நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. உங்களுக்கு அவ மேல நிஜமான காதல் இருந்தா அதை அவளை அடையறதுல காட்டாதீங்க. அவளை மறந்து அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறதுல காட்டுங்க. ஸ்டாப் இட் மது. எஸ், உண்மைதான். அவ வாழணும், சந்தோஷமா வாழணும். நான் நிச்சயமா தடையா இருக்க மாட்டேன். பட் ஸ்டில் ஐ லவ் her. Now will you get out and leave me alone? நிஜமான காதல் இருந்தா அதை அவளை அடையறதுல காட்டாதீங்க. அவளை மறந்து அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறதுல காட்டுங்க. அனு, அனு, என்ன விவேக், எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வர போறீங்களா? போக போறேன், ஆனா வரப்போறது இல்ல. ஏன் விவேக்? உன் மனசுல என் அன்பு ஒன்வே டிராபிக் ஆன பின்னாடி எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரிஞ்சது. அதான் விலகிற வழி. நான் உங்களை ஊரை விட்டு போக சொல்லலையே. ஆழகால விஷத்தை குடிச்சிட்டு ஆர்டினரி மயக்கம் கூட வரக்கூடாதுன்னா எப்படிங்க? என் மனசுல பட்ட நிஜத்தை தானே சொன்னேன். நான் உங்களை குறை சொல்லலையே. காத்துல வேலி கட்டி கற்பனையில பயிர் வளர்த்து கனவுல அறுவடை செய்ய பார்த்தேன். தட்ஸ் ஆல். ஆனாலும் உங்களுக்கு எப்படியோ எனக்கு இந்த இடம், இந்த வீடு, நீங்க, உங்களுடைய அனுபவங்கள் எதையுமே மறக்க முடியாது. என்னைக்காவது உங்க நினைவுலையாவது கனவுலையாவது ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்தா சந்தோஷப்படுவேன். உங்க முழு வாழ்க்கையில அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் எனக்கு எனக்கு தருவீங்களா?
விவேக், நான் போறேன். வாழணும், சந்தோஷமா வாழணும். நான் நிச்சயமா தடையா இருக்க மாட்டேன். அண்ணு என்ன விட்டு விலகணும்னா நான் மறுபடியும் திருடனா மாறணும். வாழ்க்கை விட்டு விலகிடுன்னு தான் சொன்னேனே தவிர உன் வாழ்க்கை பலியாக்குன்னு சொல்லவே இல்லையப்பா. திருந்தி வாழ்ந்த வாழ்க்கைய திருட
நான் நினைச்சு போக்கிட்டியப்பா, நான் நினைச்சு போக்கிட்டேன். அன்பை விட்டு விலகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு